தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி சோசியல் மீடியாக்கள்ல ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் நகர்வுகளை அடுத்தடுத்து அடியெடுத்துமே வச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா என்டிடிவி அப்படின்ற ஒரு நேஷனல் செய்தி தொலைக்காட்சிக்கு தளபதி விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பது தற்போது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகவுமே மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மாதங்களாகவே செய்தியாளர்களை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க மாட்டாரு அப்படின்னு பல கட்சிகள் குற்றம் சாட்டிய இந்த வேளையில செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்களை பத்தி அந்த இன்டர்வியூல தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காரா. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் உள்ள நிலையில எந்த கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்றத தெரிந்து கொள்ள ஆளும் கட்சியான திமுகவே அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா, தற்போது தமிழக வெற்றி கழகம் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கா. கேப்டன் மறைந்த பின்பு அந்த கட்சியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கவனித்துக் கொள்றாங்க. அவங்களுக்கு பக்கபலமாக விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய 2 மகன்களுமே இருக்காங்க. சமீபத்துல கூட இவங்களுடைய மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அதுலயுமே தாவேகாவிற்கு சப்போர்ட் பண்ண விதமாக ஒரு சில விஷயங்களை அந்த மேடையில பேசியிருந்தாங்க. சோ அப்போதே பாத்தீங்கன்னா, தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்ற பேச்சு இன்னமுமே அழுத்தமாச்சு. சோ தற்போது இது கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த தகவல் தேமுதிக தரப்புல இருந்தே வெளியாகி உள்ளதால கூடிய விரைவிலேயே இது அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க இருக்காங்களா. என்னதான் தாவேகா தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்தாலுமே முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜய் அவர்கள் தான் இருப்பார் அப்படின்ற விஷயத்தையுமே உறுதி பண்ணியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.